404 நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ இஸ்ரேலுடைய போர் இலக்குகள்லாம் நிறைவேற்றப்பட்டதா? இஸ்ரேலுடைய போர் இலக்கு அப்படிங்கிறது இந்த லித்தானி லிவர் அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுக்கு அப்பால் வந்து ஹிஸ்புல்லாக்களை விரட்டுவது. அமெரிக்கா வந்து 30 நாள் கெடு விதிச்சிருந்தாங்க. இந்த 30 நாள் கெடுவுக்குள்ளே வந்து முழுமையான உதவிகள் காசா மக்களுக்கு செல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னால், லெபனான் எல்லைக்குள்ளே புகுந்து அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு நகரத்தையோ கிராமத்தையோ கைப்பற்றவே முடியலை. 3 கப்பல்களை குறிவைத்து ஏமன் ஹவுதி படைகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இவங்களை வந்து அழிக்கக்கூடிய அல்லது ஒடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டியை இஸ்ரேல் இழந்து விட்டது. காசா மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல் 404வது நாளை அடைஞ்சிருக்கு. இந்த நிலையில் கடைசி 24 மணி நேரத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி டே 1ல் வந்து காசா மீது கொடூரமான தாக்குதல் இஸ்ரேல் ஸ்டார்ட் பண்ணாங்களோ, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அது நீடிச்சு வரதை நம்ம பார்க்க முடியுது. கடைசி 24 மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 47 பேர் காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 182 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதே போல் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் லெபனானில் வந்து கொல்லப்பட்டதாகவும், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் நமக்கு தெரிய வருது. அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இப்போது டொனால்டு ட்ரம்ப் அதிபராக பதவியேற்க இருக்கிறாரு. இந்த சூழலில் வந்து அவர் இதுவரைக்கும் வந்து காசா விவகாரம் சம்மந்தமாக உறுதியான எந்த நடவடிக்கைகளும் அவர் எடுக்கலை. தொடர்ந்து நெதன்யாகுவோட அவர் தொலைபேசியில் பேசிட்டு வர்றார் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. இதற்கிடையில் ஒரே ஒரு பாயிண்ட்டை வந்து திறந்திருக்கிறாங்க இஸ்ரேல். அதாவது காசா மக்களுக்கு உதவுவதற்காக ஒரு கூடுதலாக ஒரு பாயிண்ட்டை வந்து திறந்திருப்பதாக இஸ்ரேல் எல்லையிலிருந்து அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து காசாவுக்கு உதவி செய்வது மாதிரி ஒரு ஏற்பாடை செய்திருப்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா காசாவில் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் வந்து தொடர்ந்து அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே கிடைக்காம ஒரு முற்றுகையிடப்பட்ட நிலையில் வந்து தொடர்ந்து இருந்துட்டு வராங்க. அமெரிக்கா வந்து 30 நாள் கெடு விதிச்சிருந்தாங்க. இந்த 30 நாள் கெடுவுக்குள்ளே வந்து முழுமையான உதவிகள் காசா மக்களுக்கு செல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து உடனடியாக ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துவோம்னு அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. ஆனால் 30 நாட்கள் இப்போ கெடு முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சும் கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பெருசாக எந்த உதவிகளும் செய்யலை. ஆனாலும் கூட நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு செய்யக்கூடிய உதவிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து நீட்டிப்போம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலை வந்து தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு வர்றோம். இருந்தாலுமே நாங்கள் வந்து ஆயுத உதவிகளை உடனே நிறுத்த முடியாது. அதனால் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து இந்த போரில் வந்து இஸ்ரேலுடைய போர் இலக்குகள்லாம் நிறைவேறிடுச்சா? 404 நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ இஸ்ரேலுடைய போர் இலக்குகள்லாம் நிறைவேற்றப்பட்டதான் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் நிறைவேற்றப்படவே இல்லை. காசாவில் இருக்கக்கூடிய எந்த விதமான கைதிகளையும் இஸ்ரேலால் மீட்க முடியல. அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்களை அவங்களால ஒடுக்க முடியல. தொடர்ந்து வந்து அங்கே இஸ்ரேல் படைகளுக்கு எதிரான தாக்குதல்களும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக ஹிஸ்புல்லா சைடு நம்ம பார்க்கும்போது நம்ம சில நாட்களாக நம்ம அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்தோம். ஹிஸ்புல்லா தரப்பில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50,000 படை வீரர்கள் லெபனானில் குவிக்கப்பட்டிருந்தாங்க. 5 முனைகள்லேருந்து அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா லெபனானுக்குள்ளே நுழைவதற்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு மேலே வந்து தொடர்ந்து அவங்க வந்து தாக்குதலை நடத்தி கொண்டே இருந்தாங்க. ஆனாலும் கூட லெபனான் எல்லைக்குள்ளே புகுந்து அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு நகரத்தையோ கிராமத்தையோ கைப்பற்றவே முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. நிறைய வந்து ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகள் சுரங்கங்கள்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதை வந்து அவங்க வந்து முதல் கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து 2ஆம் கட்ட நடவடிக்கைக்கு வந்து தயாராகிட்டு வருவதாக இஸ்ரேல் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க, எதுவுமே சாதிக்க முடியல. ஹிஸ்புல்லா இன்னொரு சைட்லேருந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகள் ஆளில்லா விமானங்களை வீசி தாக்குதலில் தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலால் இந்த தாக்குதல்களை எதுவுமே தடுக்க முடியல. பெய்ரூட் மீது இஸ்ரேல் கொடுமையான தாக்குதல்கள் நடத்திட்டு வராங்க. ஆனாலும் கூட ஹிஸ்புல்லாவின் பதிலடியை இவங்களால் தடுக்க முடியல. இந்த சூழலில் வந்து 2ஆம் கட்டமாக நாங்கள் வந்து லெபனானுக்குள் நுழைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. லெபனானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய போர் இலக்கு அப்படிங்கிறது இந்த லித்தானி லிவர் அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுக்கு அப்பால் வந்து ஹிஸ்புல்லாக்களை விரட்டுவது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய போர் இலக்கு. அந்த போர் இலக்கை அவங்களால 25 நாட்களுக்கு மேலே போர் செஞ்சும் கூட அவங்களால அடைய முடியல. லித்தானி ரிவருக்கு அப்பால் வந்து ஹிஸ்புல்லாக்களை அவங்களால விரட்ட முடியல. இன்றும் வந்து ஹிஸ்புல்லாக்கள் அவங்களுடைய எல்லை பகுதியிலிருந்து அவங்க வந்து ஆக்டிவாக செயல்பட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக நம்ம ஏமன் ஹவுதி படைகள் அவங்களுடைய தாக்குதல் வந்து ஏதாவது குறைஞ்சிருக்குதா, ஏதாவது நடந்திருக்குதா, இவங்களுக்கு ஏதாவது இஸ்ரேல் தரப்புக்கு அமெரிக்க தரப்புக்கு ஏதாவது வெற்றி கிடைச்சிருக்குதான்னு பார்க்கும்போது அதுவும் கிடைக்கல. நேற்று கூட வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, 3 கப்பல்களை குறிவைத்து ஏமன் ஹவுதி படைகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏமன்லேருந்து என்ன செய்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீதும் அவர்கள் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்களை ஏவுவது, ஆளில்லா விமானங்களை ஏவுவது, இந்த தாக்குதலை அவங்க தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. இந்த சூழலில் தான் ஃபாரின் அஃபேர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச பத்திரிகை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஈரானினுடைய கூட்டணி போராளி படைகள், இவர்களை வந்து ஹமாஸ், ஹிஸ்புல்லா, அதே போல் ஏமன் ஹவுதி படைகள், ஈராக்கில் உள்ள குழுக்கள்,
இவங்களை வந்து அழிக்கக்கூடிய அல்லது ஒடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டியை இஸ்ரேல் இழந்து விட்டது. அவங்க வந்து ஸ்டில் ஆக்டிவாக இருக்கிறாங்க. இஸ்ரேலால் வந்து அவங்கள வீழ்த்த முடியல. ஓராண்டாக இஸ்ரேல் இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தி இவ்வளோ பெரிய பொருட்களை செலவு செய்தும் கூட ஒரு போரில் வந்து இஸ்ரேல் தோல்வியை தழுவி விட்டது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் காசாவினுடைய அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைகள் கொல்லப்படுவது அப்படிங்கிறது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்குது. இந்த போரில் வந்து இஸ்ரேலுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கல அப்படின்னாலும் கூட அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது அப்படிங்கிறது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலை சேர்ந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கைதிகள் ஓராண்டாக காசாவில் வந்து அவங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள வந்து அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ அவங்களுக்கு பின்னாடி கூடிய ஐரோப்பிய நாடுகளோ இவ்வளோ பேர் சேர்ந்தும் கூட அந்த 100 பேரை வந்து என்ன செய்ய முடியல, அவங்களால வந்து காப்பாற்ற முடியலை அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து இது சம்மந்தமான அப்டேட்ஸை பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.